Okay, we'll start. Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for adding more days in our lives, Father. We humbly come to you, Lord, that we do not waste a minute, we do not waste any time. We work for you diligently, Lord, that every breath you have given us is being utilized for your glory, Lord. Lead us and guide us and teach us and make us, help us, Father, to obey these. Lord, as we study today the book of Revelation, be with us. While we learn your truth, Father, let nothing corrupt our minds, our understandings, our interpretations. Be with us, Father. Only the correct truth, let it enter our hearts and mind, Father. Help us, Father, to share the truth. Let it work in us as powerful as it is. I submit this time, Lord. I submit every heart which who's going to listen to it. In Jesus' wonderful name I ask. Amen. Right. So we will start. Okay. So series we are doing Revelation and I'm going to continue with that. So uh we finished till chapter 6. We're going to start with 7, but I'm going to do a very, very quick recap just to நம்ம position தெரியறதுக்காக. So chapter 1ல வந்து Jesus is telling John to write this down இல்லையா, and he shows himself. எப்படி அவர் டிசைப்பிளாக இருந்த போது இருந்த ஜீசஸ் வேற, இப்போ இருக்கிற விஷன் வேற, அந்த இதை காட்டிட்டு இஸ் டெல்லிங் டு ரைட் எவ்ரி திங் டவுன். என் டைம்ஸில் நடக்க போகிற காரியங்களை ரிவீல் பண்ணுறாரு. ஸோ த புக்கே ரெவலேஷன் தான். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிடன் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் ரெவீல்டு இன்ஃபர்மேஷன். And the whole book is actually written to the church, yeah. So next ரெண்டு chapter 2 and 3 are 7 letters to 7 different churches. And we அது throughout the church period நமக்கு யூஸ் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன். சர்ச்சஸில் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்க முடியும், வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், வாட் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி we get to see. அது Jesus himself talking about his church, இல்லை his body. அதனால் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் 2 chapters for us. நமக்கு மோஸ்ட் ப்ராக்டிக்கல் யூஸ் இருக்கிறது அந்த 2 சாப்டர்னு பார்த்தோம். And then we see that from chapter 4 the tone மாறிடும். ஸோ தட் இஸ் வை அந்த rapture ஆயிருது. எப்படி ஜானை கம் அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அந்த சாப்டர் வேர்ஸ் 1ல் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த அந்த டைமில் சர்ச்சும் கோஸ் அப் அப்படின்ட்டு ராப்சர் நம்புறவங்க எல்லாரும் நம்புவாங்க. அண்ட் நம்ம பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி அந்த லைனில் தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் ஐ ஆல்சோ believe that there is a rapture and the church is taken up before many things happen. Okay, and the chapter 4 beginning la church is already in heaven அப்படின்ற understanding. So on the 4 and 5ல we see elders இருக்காங்க throne பக்கத்துல, which is definitely not Old Testament people, but it is the New Testament church people. So அதெல்லாம் தான் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் let us look at all the reasons why we believe rapture நடக்குது அப்படின்றத, ஏன் நம்புகிறோன்றத நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் போன பிறகு we will have a look at it. அப்போ சர்ச் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த ரிமைனிங் பீப்புளில் கடவுள் திரும்ப கூப்பிடுறாரு. என்ன அவருக்கு யார் மேலே ஃபோக்கஸ் இருக்கும்? 100% இஸ்ரேல் மேலே இருக்கும். ஏன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்த ப்ராமிசஸ் அவ்வளோ. ஸோ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபஸிஸில் வாசிக்க வாசிக்க we will understand how he is going to send the Messiah, and the Messiah will lead them to Christ. Messiah will rule them nicely. இப்படியா நிறையா இருக்கும்ல. அதெல்லாம் அப்போ எப்போ உண்மையாகும்? அப்போ இஸ்ரேல் ஒரு காரியம் உண்டு, இஸ்ரேலுடைய சால்வேஷன் உண்டு, இஸ்ரேல் வில் ஆல்சோ நோ ஹூ இஸ் ஜீசஸ். அந்த டைம் தான் இந்த சாப்டர் 5க்கு அப்புறம் இருக்கிற ஒரு டைம். ஸோ சாப்டர் 4 and 5ல த்ரோன் ரூம் பார்க்குறோம், அண்ட் ஹவு காட் கிவ்ஸ் த ஸ்க்ரோல், இல்லை 7 seal scroll டு ஜீசஸ் his son.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ வி ஆர் ஓப்பனிங் த ஓனர்ஷிப் அவர் திறக்கிறார், ரைட்? இஸ் டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் எர்த். கரப்டான எர்த், சேட்டன் டிசீவ் பண்ணி ஏமாந்து போன மக்களும் இருக்கிற, டிசீவான மக்களும் இருக்கிற இந்த ஏர்த்தை ஹீஸ் கோயின் டு டேக் இட் பேக் அண்டர் கண்ட்ரோல். அப்போ அந்த ஈவில் எல்லாம் போகணும் இல்லையா? சேட்டன், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ஹாவ் டு கோ அவே. ஸோ அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டும் நடக்கணும் இல்லை? நடந்த பிறகுதான் காட்ஸ் ஓன் பீப்புள் கேன் லிவ் இன் பீஸ் வித் காட். ஸோ அந்த காரியம் நடக்க தான் போகுது இப்போ. ஸோ அந்த ஓனர்ஷிப்பை எடுத்ததுலேருந்து தட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ சாப்டர் 6 to 19, ஸோ பெரிய சங்க் ஆஃப் த புக் வந்து எப்படி கடவுள் கோவப்பட போறாரு அப்படின்ற ஒரு காரியம், ரைட்? ஸோ அந்த போர்ஷன் இருக்கு. கடைசி ஒரு 20 to 22ல வந்து திரும்ப அந்த நியூ அர்த், நியூ ஹெவன், அந்த ரெஸ்டோர்டு பீரியட் ஆஃப் டைமையும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்த புக்கில் உள்ள பிக் அவுட்லைன். பட் வி ஹேவ் ஃபினிஷ் டில் 4 and 5. 6 ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டா? சரி, 6ல் என்ன பார்த்தோம் நம்ம? அந்த ஒரு சீல் ஒன்னொன்னும் ஜீசஸ் ஓப்பன் பண்ண 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 he is allowing certain things to happen on earth. சில காரியங்களை நடக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 சீல்ஸில் ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு பாப்புலர், எல்லாம் விளங்குதோ இல்லையோ, அந்த 4 ஹார்ஸ்மேன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒயிட் ஹார்ஸ்மேன், போ மட்டும் இருக்கும்ல, ஆரோ இல்லாமல். ஸோ வெப்பன் இல்லாமல் ஒரு போ இருக்கிற ஒரு ஒயிட் ஹார்ஸ்மேன். அண்ட் தென் தெர் இஸ் அ ரெட் ஹார்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு பிரிங் வார்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்மேன் ஒரு ஃபால்ஸ் பீஸ், அதுக்கப்புறம் வார்ஸ், அதுக்கப்புறம் தேர்ட் ஹார்ஸ்மேன் ஒரே ஃபேமின், ஸ்கேர்சிட்டி அண்ட் ஃபேமின் இருக்கு. ஃபோர்த் ஹார்ஸ்மேன் டெத் அண்ட் ஹேடிஸில் கிரேவ் அண்ட் டெத் அண்ட் கிரேவ் இருக்கு. ஸோ இந்த 4 ஹார்ஸ்மேன் குவைட் பாப்புலர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. 5th சீல் உடைக்கும் போது வி சி ஒரு குரூப் ஆஃப், இது வேற மாதிரி ஒரு பவர். இது வரைக்கும் என்னது, கடவுள் என்ன பவர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு? ஃபால்ஸ் பீஸ், வார், ஃபேமின், டெத் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ், ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை உலகத்துக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இந்த 5th சீலில் என்ன இருக்கு? சேவ்டு பிலீவர்ஸ் உடைய ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே, அது வருது. ஹவு லாங் லார்ட் லெட் அஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜெபத்தை பார்க்குறோம் நம்ம, விச் இஸ் இன் லைன் வித் காட்ஸ் விஷ் இல்லையா? கடவுளும் அதுதான் பண்ணிகிட்ருக்காரு, இந்த பிலீவர்ஸும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த காரியம் அதுவும் ஒரு இட்ஸ் அ பிக் ஃபோர்ஸ். சர்ச்சு எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? மற்றவங்களும் சேவ் ஆயிடணும், வி ஷுட் பி கைண்ட் வித் தேம், அவங்களுக்கு காஸ்பல் சொல்லலாம். அந்த அந்த ஆங்கிளில் ரொம்ப நமக்கு டியூட்டி, கரெக்ட்? அஃப்கோர்ஸ் நம்ம ஆர் ஃபாதரில் வி ப்ரே தை கிங்டம் கம்னு. ஆனால் டேக் ரிவெஞ்ச் லார்டு நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுறது இல்லை, ஜெபம் பண்ண சொல்லலை, நமக்கு சர்ச்சுக்கு சொல்லலை அப்படி. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிலீவர்ஸ், ஸோ இந்த பிலீவர்ஸ் டிஃப்ரெண்ட் இல்லை, நாட் த சர்ச், தேர் அ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பிலீவர்ஸ். அவங்க அவெஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் we can see more and more Old Testament pattern, more and more like Israel பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் தென் the 6th seal உடைக்கும் போது தான் ஹெவன் earth எல்லாம் ஆடி போயிடுது இல்லை? ரொம்ப ரொம்ப ஸ்டார்ஸ் ஆர் ஃபாலிங் டவுன். ஸோ கிரியேஷன், நேச்சர் எல்லாமே மாறுது. இமேஜின் எத்தனை 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 பீப்புள் திங்க் மதர் நேச்சர் ஆர் நேச்சர் இஸ் த அல்டிமேட் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லை? ஸோ இன்டைரக்டாக தே ஆர் வர்ஷிப்பிங் நேச்சர், ரைட்? தே திங்க் சன் இஸ் தி பெஸ்ட் ஆர் சன் அதுதான் காப்பாற்றுது நம்மளை, அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இமேஜின் 6th சீல் நடக்கும்போது அதெல்லாம் ஃப்ளாட் ஆயிரும் இல்லை? காட் இஸ் டெல்லிங் ஐ கிரியேட்டட் எவ்ரி திங். நீங்கள் ஸ்டாராக இருந்தாலும் சரி, சன்னு, மூணு, காற்று, எதுவாக இருந்தாலும் ஐ எம் த கிரியேட்டர்னு காட்டிடுறாரு, ரைட்? ஓகே, ஸோ நம்ம இந்த 6 சீல்ஸை நம்ம
சாப்டர் 6ல பார்த்தோம். And actually it ends like this, yeah? Revelation 6:17, it ends like this. For the great day of his wrath has come. Who is able to stand? யாரால ஃபேஸ் பண்ண முடியும் அவருடைய? ஸோ இன்னும் வரல கோபம். இதெல்லாம் கோபத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் வெரி கிளியர் இல்லை? த கிரேட் ஆஃப் இஸ் ரேத் வரப்போகுது 7th சீல உடைக்கும் போது. ஸோ அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அது யார் நிற்க முடியும்னு ஆச்சரியமாக ஒரு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ 7th சாப்டரில் என்ட்ரு பண்ணும்போது யூ வில் see இது ஒரு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். காட் எவ்வளோ கோபத்தில் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவருடைய நேச்சர் இஸ் டு லவ், ரைட்? அண்ட் பி மர்சிஃபுல் அண்ட் பி லவ்விங் அண்ட் கிரேஷியஸ். அந்த கேரக்டர் ஸ்டில் கம்ஸ் அவுட். ஓகே, அது இன்னும் இருக்குது அவர்கிட்ட. 100% கோபம்னு இல்லை. ஏன்னா அந்த கோபத்தை காட்டுற இந்த காலம், இந்த 6 சீல்ஸை உடைக்கிற டைமில் டெஃபினட்டாக தெர் வில் பி சம் பிலீவர்ஸ், ரைட்? எல்லாரும் பிளாஸ்ஃபீம் பண்ணலை. There will be some people who have the fear of the Lord and they will say you are God அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற பிலீவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆகும்? அதுதான் அவருடைய he shows that mercy in chapter 7. ஸோ அது quite nice. கோபத்தை சொல்லிகிட்டே இருக்கும் போது இந்த புக்கில் இடையில அவருடைய mercy பக்கத்தையும் காட்டும். அந்த காயின் மாதிரி இல்லை, அவருடைய அந்த அந்த கேரக்டரும் comes out. Okay, so that shows there are only two types of people in the world. Either you acknowledge or you believe in God, right? Not any God, in Jesus, or you don't. Finished. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் division, right? There are only two types. There is no other type. எடப்பட்ட மாதிரி யாருமே கிடையாது அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? யூ ஆர் எய்தர் சேவ்ட் ஆர் நாட் சேவ்ட். பாதியிலன்னு ஒன்று இல்லை இவங்க 80% பாஸ் அப்படின்ட்டு கிடையாது இல்லை, ரைட்? ஸோ இட் இஸ் எய்தர் திஸ் ஆர் தட். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி பைனரி. ஆல் ரைட். ஸோ in the character of God, his mercy endures forever. அந்த ஃப்ரேஸுக்கு மீனிங் we can understand so much more. இந்த கோபத்துலேயும் அவருடைய mercy still endures, it still shows out இல்லை? அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றது அதுக்கு மீனிங் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக விளங்கும் இந்த இந்த சீனில். ஓகே, ஸோ பை த வே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஹிஸ் மர்சி என்டியூர்ஸ் ஃபார் எவர்ன்ற அந்த ஃப்ரேஸ், அந்த மீனிங் உள்ளது இன்னும் நிறைய இடத்துல இருக்குமா இருக்கும். அதே ஃப்ரேஸை 26 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிற வசனம் 136. மேபி யூ ஆல் நோ. அப்படி ஒரு வசனம் இருக்குது. ஒரு ஹோல் சாப்டர் இருக்குல்ல, Psalm 136ல் சங்கீதம் இருக்குது. ஸோ whole chapter, every verse will have his mercy endures forever. Anyhow, so nice vasanam vaasichu nice சங்கீதம் வாசிச்சு பாருங்க. ஓகே, இந்த mercy அப்படின்ற வேர்டு ஹீப்ரூவில் 2 வேர்டு எழுதியிருக்காங்க. எய்தர் இட் இஸ் கெசெத் ஆர் இட் இஸ் ரக்காமிம். எதுக்கு அதை நான் இப்போ ஹைலைட் பண்ணுறேன்னா, அந்த ஐ லைக் த மீனிங் ஆஃப் இட். கெசெத் மீனிங் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். ஸோ அந்த அளவுக்கு மர்சி, அன்பு செலுத்துறதுல மர்சி. ரக்காமிம் மீன்ஸ் ஊம்பில் எப்படி சேஃபாக ஒரு பேபி இருக்கு அந்த மாதிரி கவர்ஸ் ப்ரொடெக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு மர்சி. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் ஃபார் மர்சி. ஓகே, ஸோ தெர் ஆர் லைக் இட் இஸ் தேர் மெனி டைம்ஸ். அந்த 26 டைம்ஸ் 136ல் இருக்குது. அது இல்லாமலும் நிறைய வசனங்களில் இருக்குது. 118ல் இருக்குது, 106, 7, 100, 138 and in other chapters. It doesn't matter. I mean, just a point அவ்வளோதான். அது not a big point. நியூ கவனன்ட்டை பற்றி பேசுகிற சாப்டர் இல்லையா, ஜெரமையா 33 talks about the new everlasting covenant.
So அதுதான் brings both Old Testament and the New Testament together. That is what is New Testament. Jesus tells communion is the sign for New Testament இல்லையா, New Covenant. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சாப்டர்லையும் அந்த ஹிஸ் mercy endures forever வருது. ஓகே, ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. 33:11 இருக்கு. ஓகே, ஸோ ஒரே ஒரு தாட் இன் யுவர் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ் mercy இஸ் அமேசிங் ஃபார் ஷுர். ஆனால் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா. ஈவன் டியூரிங் திஸ் ஜட்ஜ்மெண்ட் டைம், கீப் இட் இன் மைண்ட், he is a merciful God, he is a loving God, but அது யாருக்குன்றது அது ஒரு லிமிட் கொடுத்து வச்சிருக்காரு அவர். யாருக்கு அது போகுது? இட் இஸ் ஒன்லி ஃபார், okay, all are sinners. So all, now nobody deserves his love and mercy. ஸோ எல்லாருமே அன்டிசர்விங் தான். ஆனால் யாருக்கு கிடைக்குது? அவரை தேடி போய் நான் சின்னர்னு கேட்குறவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் அந்த ட்ரிபுலேஷன் டைம்லேயும் நடக்குது. ட்ரிபுலேஷன் வெவ்வேறு காரியங்கள் நடக்கும் போது ஒருவேளை பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க உடனே, ஓ மை குட்னஸ் இது நடக்குதுன்ட்டு. ஆர் ராப்சர் பார்த்தவங்க டக்குன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆஹா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லையா. ஸோ இந்த இந்த டைம் பீரியடில் டெஃபினட்டாக தெர் ஆர் பிலீவர்ஸ். இன்ஃபேக்ட் மெனி கமெண்டேட்டர்ஸ் ஆர் டெல்லிங், சர்ச்சு காஸ்பல் சொல்லி கன்வெர்ட் ஆகி ஒரு க்ரௌட் வரணும், அதுதான் சர்ச். கரெக்டா? அதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது, அந்த எண்ணிக்கைக்கு வெயிட் பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த குவான்டிட்டி, இந்த நம்பரை விட, ஏன்னா சர்ச்சு தானே பண்ணுது, சர்ச்சு பர்ஃபெக்டாக இல்லையே, நம்ம தானே சர்ச். வி ஆர் நாட் குட் அட், வி ஆர் நாட் ஆல் குட் இல்லையா. ஸோ வி டோன்ட் டூ த ஜாப் பர்ஃபெக்ட்லி. ஸோ டெஃபினட்டாக இந்த டைமை விட ட்ரிபுலேஷன் டைமில் வர பிலீவர்ஸ் எத்தனையோ மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so there it seems that is a huge number. So tribulation time there is going to be many believers. Okay, so his mercy endures forever for anybody who is running back to him, to Jesus. Okay, check. Right now, so நம்ம இந்த 6 seal and the tribulation starts with Jesus தரக்க tribulation time start ஆயிடுச்சு இல்ல. So chapter 6ல இருந்து 19 வரைக்கும் tribulation period. அண்ட் இது ஒரு பேட்டர்னில் நடக்குதுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இஃப் யூ நோட்டீஸ் இல்லை, அந்த ஜட்ஜ்மெண்ட் பீரியட் அந்த 7 சீல் நடக்கும் போது நடுவில் இல்லை 6th சீலுக்கும் 7th சீலுக்கும் நடுவில் அவர் தன்னோட மர்சியை காட்ட போகிறார். நம்ம we are going to look at that. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் a small gap. கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, 7 சீல்னு சொல்லாமல் இடையில ஒரு 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 இடையில இன்னொரு ஈவெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த மர்சி, சாரி 7வது சாப்டரில் 7வது சீல், சாரி தப்பாக சொல்லிட்டேன், 7th சீல் ஜீசஸ் உடைக்கும் போது திரும்ப 7 ட்ரம்பட்ஸ் வரும், அப்புறம் 7 பவுல்ஸ் வரும். ஸோ அந்த சீரீஸ்லேயும் தெர் இஸ் அ ஸ்மால் கேப் இன் பிட்வீன் த லாஸ்ட், ஜஸ்ட் பிஃபோர் த லாஸ்ட் ஒன். அங்கேயும் we can see God's act of mercy. ஓகே, அது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல சாப்டர் நம்பர். ஓகே, ஸோ 7th சாப்டரில் மர்சியை பார்க்கலாம், 8th சாப்டரில் 7th seal, and it will continue. ஸோ இப்போதைக்கு I'm going to, we are continuing with the 7th chapter. Okay, but in the pattern is very unique, very very நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வாசிக்கும் போதும் உங்களை அது குழப்பாது. ஓ இந்த பேட்டர்னில் இருக்குது, அதனால தான் வேற ஏதோ வருது இடையில அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த வேற ஏதோ அப்படின்றது கடவுளுடைய கைண்ட் ஆக்ட் இருக்கான்னு பாருங்க. ஓகே, சரி, ரைட். ஆமாம், திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட்ல. ஸோ காட் இஸ் ஒரு காயின் மாதிரி. ஒரு சைடில் ஹீ இஸ் மர்சிஃபுல், another side he definitely is cannot tolerate evil இல்லையா. ஸோ he is going to show his anger இல்லை. ஸோ நம்ம அது பார்த்தோம். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி இன் ட்ரிபுலேஷன் டைம், இப்போ நடக்கிற காரியம் மட்டும் இல்லை இல்லை, ரேதர் ட்ரிபுலேஷன் டைமில் நடக்கிறது மட்டும் இல்லை. திஸ் இஸ் காட்ஸ் பேட்டர்ன். ஹீ இஸ் அன் அன்சேஞ்சிங் காட். அவர் எப்பவுமே அப்படி தான் இருக்காரு. ரைட், நோவா எப்படி காப்பாற்றினாரு?
அவர் அனுப்புகிற ஜட்ஜ்மெண்ட் தான், அவர் அனுப்புகிற பனிஷ்மெண்ட் தான், அவர் தான் அளிக்கிறாரு. அவரோட கிரியேஷனை ஹீ இஸ் டிசைடிங் டு டூ இட் இல்லையா? அவர் தான் பண்ணுறாரு. ஆனால் ஹீ இஸ் பிக்கிங் அவுட் அவரோட பிலீவர் இல்லை, அவரை சேவ் பண்ண நினைக்கிறவங்கள ஹீ இஸ் சேவிங் தெம் அவுட் ஆஃப் தட். அப்போ நோவா கண்ணில் பார்த்தாக்கா காட் இஸ் அ வெரி மர்சிஃபுல் லவ்விங் காட். பட் மற்றவங்க கண்ணில் இஸ் அ ஜட்ஜ்மெண்டல் காட். இஸ்ன்ட் இட்? யூ கெட் தட்? ஸோ நோவா கம்ஸ் அவுட் ஆஃப் த ஃப்ளட். ஆர் லாட் சோடோம்ல இருந்து காப்பாற்றப்படுறது இல்லை, அதுவும் அதே தான். ஜட்ஜ்மெண்ட் அனுப்புறதும் காட் தான், காப்பாற்றுறதும் காட் தான். ரைட்? ஸோ இது ஒரு இதுவும் ஒரு தாட். மேபி வி ஷுட் டூ திஸ் லேட்டர், பட் ஐ எம் ஜஸ்ட் புட்டிங். ஃப்ளட்டை வந்து ட்ரிபுலேஷன் டைம் மாதிரி இதில் எழுதியிருக்கேன் இல்லை? நோவா அவுட் ஆஃப் ஃப்ளட்னா என்ன அர்த்தம்? ஃப்ளட் இஸ் ஈக்குவலன்ட் டு ட்ரிபுலேஷன். Tribulation believers are equivalent to Noah, correct? Sodom is equivalent to tribulation. Lot is equivalent to tribulation believers. அப்போ அந்த மாதிரினா சர்ச் மாதிரி யாராவது இருக்கணும் இல்லையா? கரெக்டா? சர்ச்சு ராப்சரில், அதாவது வெள்ளத்திலே அடிபடாமல் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ ஈனாக் வாஸ் லைக் தட், ரைட்? ஸோ ஈனாக் வந்து ஃப்ளட்டுக்கு முன்னாலேயே ஹி வெண்ட். அதே மாதிரி ஃபயர்ல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இஸ் அ டைப் ஆஃப் ட்ரிபுலேஷன். ஆனால் அதில் காப்பாற்றப்படுறாங்க அந்த பிலீவர்ஸ், ரைட்? ஸோ தே ஆர் லிவிங் த்ரூ தோஸ் டிஃபிகல்ட் டைம். ட்ரிபுலேஷன் டைமில் இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, வார், ஃபேமின், பெஸ்டிலன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காரு. அது அந்த டேனியல், நாட் டேனியல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய அந்த ஃபயர் ஃபர்னஸ் மாதிரி. ஆனால் டேனியல் அதில் இல்லை, ரைட்? ஸோ அதனால இது அது ஒரு வி கேன் ஒர்க் ஆன் இட். அதில் ஆக்சுவலாக நான் அதில் போட்டிருக்கக்கூடாது, பட் எனிஹா. ஓகே. ஸோ இப்பவும் அதே தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடூரமாக நடந்துட்டு இருக்கிற போதும் ஹீ ஸ்டில் வாண்டிங் டு சேவ். ஒரே ஷார்ட்டில் பண்ணி முடிச்சிருக்கலாம், பட் ஹீ கிவ்ஸ் டைம். ஸ்டெப்பாக குட்டி குட்டியாக அந்த இதை கூட்டி டெம்போ கூட்டிகிட்டே வராரு. இல்லை, 10 பிளேக்ஸ் மாதிரி கூட்டிகிட்டே வராரு. ஸோ தட் பீப்புள் வில் கீப் கம்மிங் டு ஹெம். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் as I said we are going to look at his merciful side. அப்போ அந்த பிலீவர்ஸ்க்கு என்ன நடக்குது, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் பிலீவர்ஸ். இது நேர ஜட்ஜ்மெண்ட் தான், நேராக பார்த்துருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ பிலீவர்ஸ் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, யாராவது வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? ரெவலேஷன் 7:1. ரெவலேஷன் 7:1. தமிழ்லையாம்மா? தமிழ் இஸ் குட். ஓ, இங்கிலீஷ்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எனிதிங் இஸ் ஓகே. Okay, so after these things, I saw 4 angels standing at the 4 corners of the earth, holding the 4 winds of the earth, that the wind should not blow on the earth, on the sea, or on any tree. Okay, so this is like someone is given power, like God is managing all of this. And இது அப்படி இருக்குது. அவங்கள கடவுள் வந்து ஹீல் ஆக்சுவலி டெல் தெம் டோன்ட் ஹார்ம் தி earth. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இமேஜின் த ஃப்ளோ ஆஃப் த புக். நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே வருது ஏர்த்தில், இல்லை? அதில் இது தெர் இஸ் அ பாஸ் மாதிரி, தெர் இஸ் அ பாஸ் பட்டன். ஸோ 7:2 பார்த்தீங்கன்னா the 4 angels to whom it was granted to harm the earth and the sea, hold onன்னு சொல்லியிருக்கோம். டோன்ட் ஹார்ம்னு சொல்லுவார் காட். ஓகே, ஸோ one angel comes and he says 7:2, then I saw another angel ascending from the east, having the seal of the living God, and he cried with a loud voice to the 4 angels to whom it was granted to harm the earth and the sea, and he tells them, do not harm the earth, the sea, or the trees, till we have sealed the servants of our God on their foreheads. ஸோ ஒரு என்னமோ நடக்க போகுது.
ஸோ இது யாருக்கு நடக்குது now? டெஃபினட்டாக ஃபார் பிலீவர்ஸ், ரைட்? இல்லையா? சர்வன்ஸ் ஆஃப் ஆர் காட். அவங்களுக்கு என்னமோ நடக்க போது பிஃபோர் மோர் ஹார்ம் ஏர்த்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு இந்த பிலீவர்ஸ்க்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்கிறாரு. இந்த இந்த ஃபோர் ஏஞ்சல்ஸ் who can harm earth, sea or ட்ரீன்னு இருந்துச்சு இல்லையா அந்த verse 1ல. ஸோ இந்த இதே திங்ஸ் வில் ஹேப்பன் லேட்டர், right? So this is literally a pause, okay? So for example, chapter 8 verse 7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரம்பெட்ல எல்லா வெஜிடேஷனும் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதுக்கப்புறம் 8 and 9 பார்த்தீங்கன்னா the seas are affected, all the seas and oceans are affected. 8:13ல பார்த்தீங்கன்னா earthல வேற நிறைய கெட்ட காரியங்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. So that means this is going to happen, but it is moved to chapter 8. Meanwhile, believers என்ன நடக்க போகுது, அது அந்த merciful sideல என்ன நடக்க போகுதுன்றத we are going to have a look. So this is literally a pause button after the sixth seal. Okay? Okay. So இந்த இதில் தான் 144,000 Israelites are being chosen and sealed. Right. So first thing to understand, it is very very clear. 12 கோத்திரம் கொடுத்து இல்லையா, நீங்கள் பைபிள் கையில் வச்சுருக்கீங்கல்ல, அப்படியே கண்ணில் பாருங்க. யூ வில் சி 12 கோத்திரத்துலேருந்து ஆள் எடுக்கிறத யூ வில் சி 12 ட்ரைப் நேம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் ஷுர் இது வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா, இவ்வளோ இவ்வளோ ஓப்பனாக போட்டிருக்குது. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பிரசங்கங்கள் ஆர் கமெண்ட்ரிஸ் புக்ஸ் வேறு 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 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். பட் இருக்க முடியாது. ஏன்னா ஜூடா கோத்திரத்துலேருந்து ரூபன் கோத்திரத்துலேருந்துன்னு கிளியராக எழுதியிருக்கு. ஸோ அந்த கோத்திரம் இல்லாமல் ஏன் எழுதணும் அப்படி? பைபிளில் அவ்வளோ வேறு மாதிரி எழுத தேவையில்லைல்ல. தெர் இஸ் நோ ரீசன் டு ரைட் லைக் தட். எனிவே, ஸோ இட்ஸ் வெரி கிளியர். இஸ்ரவேல்லேருந்து கோத்திரத்துலேருந்து, இஸ்ரவேலோட 12 கோத்திரத்துலேருந்து கடவுள் ஆள் எடுக்கிறார். 144,000 எடுக்கிறார். வெரி குயிக்லி 12 கோத்திரம் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஜேக்கப் இஸ்ரேவேலுக்கு ஏப்ரஹாமை செலக்ட் பண்ணுறாரு. ஐசக் மகன், ஐசக்குக்கு 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள ஜேக்கப் இஸ் செலக்டட் இல்லையா? ஈசா ஜேக்கப்ல ஜேக்கப் கடவுள் தன்னோட காரியத்தை நடத்தி முடிக்கிறதுக்காக ஜேக்கபை பிக் பண்ணியிருக்காரு. ஜேக்கப் வந்து வி நோ ஹவு ஹி ரேன் அவே. மாமா வீட்டுக்கு போய் அங்கே ஹி ஹேட் வைஃப்ஸ் அண்ட் அங்கே அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் 12 பிள்ளைங்க இல்லையா? 12 பாய்ஸ் பிறந்தாங்க, ஒரு கேர்ள் டீனா பிறந்தா. ஓகே, ஸோ தெர் வர் 12 பாய்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக 13 ட்ரைப்ஸ் மொத்தத்தில். அது வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி கணக்கு வரும். ஏன் வருதுன்னா, ஜோசப் ஈஜிப்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? ஜோசப் ஈஜிப்ட் வந்துடுறாரு. அவர் வந்தனால இந்த அத்தனை ஹோல் ஃபேமிலியும் ஒரு 70 பேர் வந்துடுறாங்க ஈஜிப்டுக்கு இல்லையா? இங்கே வந்த பிறகு ஜோசப் இஸ் ஹேவிங் 2 சில்ட்ரன், எஃப்ராயிம், மனாசே. அண்ட் இஸ்ரவேல் அவங்கள அடாப்ட் பண்ணிக்குவார், தன்னோட சில்ட்ரன்னு சொல்லி அடாப்ட் பண்ணுவார். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக 13 சில்ட்ரன் ஆயிடுது. ஜோசப் இல்லை, பட் எஃப்ராயிம், மனாசே இருப்பாங்க. கரெக்ட்? ஸோ டோட்டலி தெர் ஆர் 13. ஸோ நீங்கள் வெவ்வேறு இடத்துல ட்ரைப்ஸ் கவுண்ட் பண்ணும் போது அப்படி வரும். ஸோ இதுதான் ஈஜிப்டில் நடந்தது. 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மோசஸ் வெளியில் கூட்டிகிட்டுலாம் வர்றதெல்லாம். ஸோ ஹியர் ஆர் த 13 ட்ரைப்ஸ். ஓகே, யா. ஏன் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்னா, வெவ்வேறு லிஸ்டிங்கில் வெவ்வேறு ட்ரைப் இருக்கும். இந்த பர்டிகுலர் ரெவலேஷன் குரூப்பிங்கில் இதில் 12 தானே இருக்குது. இந்த 12ல் டேன் ஆக்சுவலாக விடுபட்டிருக்கு. டேன் இஸ் நாட் இன் தேர் இன் காட்ஸ் லிஸ்ட், சோசன் லிஸ்டில் டேன் இல்லை, டேன் ட்ரைப் இல்லை. மற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இஃப் யூ ஹாவ் அ டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏன்னா ஜோசப்னு ஒரு ட்ரைப் இருக்கும், எஃப்ராயிம்னு ஒரு ட்ரைப் இருக்கும். ஸோ தட் இஸ் ஜோசப்ஸ் 2 சில்ட்ரன், ரைட்? ஓகே, ரைட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லிஸ்டிங் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள்
லேண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 12 கோத்திரத்துக்கு லேண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. லேவிக்கு கிடையாது, மற்ற 12 கோத்திரத்துக்கு கிடச்சிச்சு. வாருக்கு மென்னை பிக் பண்ணும்போது 12 tribes people are selected, but Levi is not part of war army, I should write. Okay, warriors listingல இருக்காது. மோசஸ் ஒரு வாட்டி பிளஸ் பண்ணுவார் டியூட்ரானமி 33ல. அதில் சிமியோனுக்கு பிளெஸிங் இல்லை. ஐ மீன் அவர் லிஸ்டில் இல்லை, வேற 12 இருக்கும். ரெவலேஷனில் டேன் இல்லை. தெர் இஸ் அ பிக் ரிசர்ச் ஆன் திஸ், ஏன் எதுக்கு அண்ட் ஆல் தட் இருக்கு. அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல, பட் ஐம் கோயிங் டு கிவ் யூ த பேக்ரவுண்ட். ஏன் டேனை விடுபட்டாங்க டேன் அப்படின்ற காரியத்தை okay, I'm going to tell. See if it is interesting to you. Okay. So 49:17ல வாசிக்கிறீங்களா? Genesis 49:17ல old வயசான இஸ்ரேல் ஜேக்கப் is blessing his 12 children in Egypt. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. அந்த ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் அந்த கோத்திரத்துடைய ப்ராஃபஸியா அமையுது. ஓகே, ஸோ இட்ஸ் a very prophetical blessing. அதில் என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். Genesis 49:17. தமிழ்னாலும் ஓகே, இங்கிலீஷ்னாலும் ஓகே. Dan shall be a serpent by the way, an adder in the path that biteth the horse heels, so that his rider shall fall backward. ரொம்ப ஒரு டசன்ட் சவுண்ட் பிளசன்ட் இல்லை. ஹீஸ் லைக் அன் ஆடர். ஆடர் இஸ் அ ஸ்னேக். இஸ் லைக் அ வைப்பர். ஒரு ஸ்னேக் மாதிரி இருப்பான். அண்ட் ஹி வில் பிரிங் ஹார்ம் டு somebody who is going on the road. இல்லை, அந்த ஹார்ஸ் காலை இது பண்ணனால அந்த ரைடர் ஃபால்ஸ் டவுன். ஸோ அந்த மாதிரி லைக் மற்றவங்களுக்கு ஹார்ம் கொண்டாடுற மாதிரி ஹீல்ஸ் லைக் அ ஸ்னேக்குன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களோட ஃப்ளாகில் எம்ப்ளம் கூட they have the snake. Okay, but Dan means judgment. All right, so Daniel meaning வந்து God. El is God is the judge. Okay, so டானுக்கு மீனிங் ஜட்ஜ். அதனால தான் ஸ்கேல்ஸ் இந்த ஃப்ளாக்ல வரைஞ்சிருக்காங்க. அண்ட் யூ கேன் சி திஸ் இஸ் நவ், இப்போ உள்ள ஃபோட்டோகிராஃப், ரைட்? ஸோ இன்னைக்கு வரைக்கும் தே ஸ்டில் கண்டினியூ தட் ஸ்னேக் இன் தேர் ஃப்ளாக். அவங்களுடைய எம்ப்ளம் ஒரு இன்சிக்னியால தே ஸ்டில் கீப். ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். என்னது ரொம்ப கெட்டது பண்ணாங்க? ஸோ பண்ணாங்கன்னாக்கா திஸ் ஸ்டோரிஸ் இன் ஜட்ஜஸ் சாப்டர் 18ல இருக்குது. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நாட் நவ், பட் வில் ரீட் லேட்டர். 30th verse மட்டும் வாசிங்களேன். நான் அந்த ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். ஜட்ஜஸ் 18 verse 30 மட்டும் வாசிங்க. நான் I'll give you a gist of the story. Judges 18 verse 30. So the verse says, then the children of Dan set up for themselves the carved image, and Jonathan the son of Gershom, son of Manasseh, and his sons were priests to the tribe of Dan until the day of captivity of the land. Okay, so that's one of the things they did. So என்ன பண்ணுவாங்கன்னா, they'll go, they'll see யாரோ ஒரு இன்னொருத்தவங்க ஐடல்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீஸ்டும் வச்சு இருப்பாங்க. அவங்கள இவங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. ப்ரீஸ்டையும் சேர்த்து, ஐடலையும் தூக்கிட்டு வந்துட்டு ப்ரீஸ்டையும் கூட்டிட்டு they'll come to their land. ஏன் வந்துடுறாங்க? பிகாஸ் ரிமெம்பர், இஸ்ரேல் அண்ட் ஜூடான் ரெண்டா உடையுது இல்லையா? டான் வாஸ் த நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இஸ்ரேலுடைய நார்த் டிப்பு அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அவங்க கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, ஜூடா சதர்ன் ட்ரைபில் தான் ஜெருசலம் இருக்குது. ஜெருசலமில் தான் டெம்பிள் இருந்துச்சு. அப்போது வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வருஷம் ரிமெம்பர் 3 times a year they have to come to Jerusalem, right? அப்போது அந்த ஒரு வந்து போய் ரிலேட்டிவ்ஸ் அது இதுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ தே ஸ்டில் ஹேவ் தட் லிங்க் டு ஜெருசலம். ஸோ டான் ஆக்சுவலி wanted to cut that off. அதனால் இந்த மாதிரி
ஐடல்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் ப்ரீஸ்ட் இல்லாத ப்ரீஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து ஹீல் செட்டப் லைக் அ டெம்பிள் மாதிரியே ஹீல் செட் இட் அப். ஓகே, ஸோ இஃப் யூ ரீட் 1 Kings 12:30, the verse is Navashtanainga. Now this thing became a sin, for the people went to worship before the one as far as Dan. அதை ஈக்குவலாக இன்னொரு டெம்பிள்னு நினைக்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற மக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப டிசீவ்டு இல்லை, ரொம்ப டோட்டலி டிசீவ்டு. ஆல் லிட்ரலி he pulled ஒரிஜினல் ப்ராப்பர் பிலீவர்ஸை தப்பாக லீட் பண்ணி he took them to idolatry. ஸோ இந்த இந்த ரீசன்னால தான் கடவுளுக்கு ரொம்ப கோவம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ரிஸில் இருக்குது. ஐ எம் ஷேரிங் வித் யூ. பைபிள்லன்னு வேற எங்கேயும் இருந்த மாதிரி இல்லை. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த 144,000ன்னு இல்லை. அதனால எனக்கு அது ரொம்ப ஓப்பனாக சொல்ல பயமாக இருக்குது. ஆனால் தி ஸ்டோரி இஸ் பீங் ரிப்பீட்டட். ஏன்னா அவங்க ரொம்ப இது மோசமான ரொம்ப பேட் பிஹேவியர், அதனால இதனால தான் அப்படின்ட்டு தே ஆர் டெல்லிங். இருக்கலாம், வெரி மச் பாசிபிள். another, this is like out of little deviated குட்டி story. Okay, remember Dan's flag is a snake. They were very upset by it. Okay, so over the years they were going on asking the leader, யார் ஒரு மோசஸாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள லீடர்ஸாக இருக்கலாம், எங்களுக்கு ஸ்னேக் வேண்டாம், அது ரொம்ப ஈவிலான ஒரு ஃப்ளாகாக இருக்குது, எம்பளமாக இருக்குன்னெலாம் கேட்டிருந்தாங்களாம். அகெயின், திஸ் இஸ் நாட் இன் த பைபிள், திஸ் an outside பைபிள் ஸ்டோரி. பட் இஃப் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரிமெம்பர், இதெல்லாத்தையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்த குட்டி கதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஞாபகம். ஸோ அவங்க கேட்டது வந்து they asked for an eagle. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் they had a flag which is eagle killing a snake. ஸோ இன்றைக்கும் நீங்கள் if you search for Dan emblem, Dan flag அப்படிலாம் தேடினீங்கன்னா இதுவும் வரும். ஓகே, ஈகிளும் ஸ்னேக்கும் சேர்ந்து வரும். ஸோ அதுவும் உண்டு. ஓகே, பட் த கிறிஸ்டியன் கமெண்டேட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் நான் இந்த கதை சொல்கிறதெல்லாம் ஃப்ரம் மோர் ஆஃப் ஜூயிஷ் கமெண்டேட்டர்ஸ். ஓகே, இந்த ஃப்ளாக் மாற்றினாங்க அப்படின்றது. பட் த கிறிஸ்டியன் கமெண்டேட்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் கட்டாயம் டேன் வந்து ஈகிளாக மாறிடுச்சு அவரோட ஃப்ளாகு அப்படின்னு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். எதுனாலன்னா, ரைட், okay, long story. I'm hoping you remember some of our old times. Okay, so தோரால wilderness walkல மோசே இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி கேம்ப் பண்ணுவாங்க இல்லையா, தே ஸ்டாப் இன் பிட்வீன், ரைட்? அந்த பில்லர் ஆஃப் cloud and fire நிற்கும் போது they all stop, இல்லை, the whole crowd stops. And where do they start? They start building the tabernacle and அதை சுற்றி they are putting their tent. அந்த டென்ட்டுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம் which is in Numbers 2. and அதை ஆக்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நம்பர்ஸ்னால் அந்த குவான்டிட்டி சென்சஸ் மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் ஓட குவான்டிட்டி வச்சு போட்டிங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி த ஷேப் ஆஃப் அ கிராஸ். நம்ம இது படிச்சிருக்கோம் முன்னாடி இல்லையா? ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஸோ சென்டரில் டேபர்னாக்கிள், 4 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் 4 குரூப் இருக்காங்க. அந்த 4 குரூப்பில் இட் இஸ் 3 ட்ரைப்ஸ் இல்லையா, 3 into 4 ட்ரைப்ஸ். ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு லீடர் உண்டு, ரைட்? அந்த லீடரோட ஃப்ளாக் தான் ஃபஸ்ட்டு போகும், அதுக்கு பின்னாடி மற்ற 2 ட்ரைபும் போவாங்க. அப்போது லீடர் ஃப்ளாகு 4 இருக்கணும், கரெக்ட்? அந்த லீடர் ஃப்ளாகோடைய 4 ஃப்ளாகு தான், ரிமெம்பர் த cherubim description, மேன், ஈகிள், ஆக்ஸ், லயன், ரைட்? ஆமாம், அதான். ஸோ ரூபன் இஸ் மேன், Judah is lion, Dan is a leader and Danோட flag is eagle. Okay, so அதனால இந்த pattern is very strongly understood, right? சப்போர்ட்டிவாக ரொம்ப they think like that. ஸோ Dan வந்து கட்டாயம் ஈகிள் தான், ஈகிளுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு they believe. So quite a nice link between
heaven, right? And heavenல இருக்கிற God's throne and cherubim. அதே மாதிரி அங்க tabernacle in the center and the four faced cherubim இருக்கிற மாதிரி இங்க four flags இருக்காங்க. கரெக்டா? ஓகே. அதனால டேனோட flag ஸ்னேக்ல இருந்து ஈகிளுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஐ வாண்டட் டு ஷேர் இட். இது மைண்டில் இருந்தது. இது ஸோ நாட் இன் த பைபிள், அதனால கொஞ்சம் டூ மைண்ட்ஸாகவே இருந்தேன். பட் ஐ தாட் ஐ டெல். ஓகே. Now, coming back to Revelation. All right. So, the 144,000, they are sealed. அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு இல்லையா? They are marked and sealed by God. இப்போ இந்த சீல்ன்ற காரியம் என்னது? நமக்கு தெரிஞ்ச சீல் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வேக்ஸில் போடுவாங்க. அந்த மோதிரம் மார்க் இருக்கும். அந்த ராஜானாக்கா அவர் மார்க் போடுவார். அந்த மோல்டன் வேக்ஸில் அவருடைய மார்க்கை போடுவார். அப்போது இந்த சீலை யாரும் உடச்சிருந்தாங்கன்னா இட் இஸ் டேம்பர்ட், இட் இஸ் ப்ரோக்கன், யாரோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒன்லி யார் ஓப்பன் பண்ணணுமோ அவங்க தான் ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது தெரிஞ்சது, ரைட்? ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அத்தாரிட்டி, ஓனர்ஷிப். அது கான்ஃபிடென்ஷியல்னா அது கான்ஃபிடென்ஷியல், யாருக்கு போய் ரீட் சேரணுமோ அவங்க மட்டும்தான் வாசிக்கணும் and all that stuff. And of course there are different kinds of seals and I can take this out. இப்போ இன்னைக்கு it looks like this, and you can brand இல்லையா? முந்தி காலத்தில் அனிமல்ஸ் ஓன், அது யூ ஓன் தட்னா யூ டூ தட். ஸோ அங்கேருந்து தான் யூ ஹேவ் ஆல் யுவர் பிராண்டிங் அண்ட் எவ்ரி திங். ஓகே. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஏன் இந்த சீல் வருதுன்றது we understand it. So God is telling with authority that I own these people. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, this belongs to me அப்படின்னு மார்க் பண்ணுறாரு. ஸோ ஓகே, இந்த சீலுக்கு good meaning. Okay, right. Bible as usual, has there been marks and seals in the Bible? ரொம்ப ஃபெமிலியரா நமக்கு தெரிஞ்சது. Remember this? They marked with the blood of the lamb, இல்லையா? So that the angel of death passed over them. கரெக்டா? ஸோ இவங்களுக்கு மரணம் வரல. யாரெல்லாம் இந்த பிளட் போஸ்ட், டோர் போஸ்டில் பிளட் இருந்ததோ they were saved, இல்லையா? They were freed, they were delivered. So this was a mark, right? This was a mark, and they were sealed. You remember Rahab, who had a red cord on her window, correct? So that also you can see that அதுலேயும் அந்த இட் வாஸ் அ மார்க் இல்லை? அந்த தான் அடையாளம் இல்லை? அந்த அடையாளத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவளோட டீலை தான். யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ, என் ஃபேமிலி, என்னோட அண்ணன் தம்பி எல்லாரையும் சேவ் பண்ணணும். அதுதான் அவளோட, தட்ஸ் வாட் ஷி ஆஸ்ட் ஃபார். ஸோ ராகாப் பண்ணதும் அதுதான், ஜெரிகோ வால், ரைட்? ஓகே. ஸோ யூ கெட் த ஐடியா. ஸோ தெர் ஆர் மார்க்ஸ் இன் த பைபிள் அண்ட் விச் வாஸ் அண்ட் ஒரு அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்குரிய ஒரு மார்க்காக இருந்தது. இது கடவுள் தன்னுடையவங்க அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ், ரைட்? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, பை த வே, இன்னொரு குட்டி ஸ்டோரி. இதுதான் மாடர்ன் ஹீப்ரூவில் உள்ள டாவ்ன்ற ஒரு எழுத்து. லாஸ்ட் லெட்டர் ஆஃப் ஹீப்ரூ வந்து லுக்ஸ் லைக் திஸ். லுக்ஸ் ஜஸ்ட் லைக் த டோர் போஸ்ட் ஆர் திஸ் விண்டோ, ரைட்? அந்த மாதிரி இருக்குல்ல? ஓகே. அதே இது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூவில் இட் வாஸ் அ கிராஸ். ஓகே, இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு குறி. ஓகே. ஸோ யூ ரிமெம்பர் யுவர் அலெஃப் டாவ், ஆல்ஃபா ஒமேகா, ஞாபகம் இருக்குல்ல? அது அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈவன் அந்த டைமில் அந்த mark also looked a little bit like a cross. So nice. Okay. இன்னொரு இடத்துல ரொம்ப ரொம்ப இந்த மார்க்கை பற்றி ஒரு ஈவெண்ட் இருக்கு. எனக்கு இந்த ஸ்டோரி இப்போ தான் தெரியும். மேபி யூ நியூ இட் பிஃபோர். எசேக்கியல் 9ல் இருக்கு. ஓகே. ஸோ எசேக்கியல் 9ல் the city is corrupt, it's filled with bad people when God sends 6 angels, 6 people on prayer. So they are all with weapons. எல்லாரும் அப்படி வராங்க, உள்ள சிட்டிக்குள்ளே வராங்க டு அந்த விக்கெட் பீப்புளை அடக்கிறதுக்கு. தேர் ஆல் கம்மிங். அதில் ஒருத்தர் வந்து ஹீ ஹேஸ் அன் இங்க் பாட் கட்டிட்டு அவர் வராரு. ஸோ ஹீஸ் இந்த லைக் அ சென்டர், இது ஏஐயில் உள்ள படம். ஓகே. அண்ட் தென் ஹீ மார்க்ஸ் பீப்புள் ஹூம் காட் சேவ்ஸ். இதில் யாரெல்லாம் சீல்டு ஆர் சேவ்டுன்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் இந்த வசனம் வாசிங்க. எசேக்கியல் 9 verse 4.
And the Lord said unto him, Go through the midst of the city, through the midst of Jerusalem, and set a mark upon the foreheads of the men that sigh and that cry for all the abominations that be done in the midst thereof. யாரெல்லாம் சேவ் பண்றாரு பாருங்களேன் காட். போய் யாருக்கெல்லாம் வருத்தமா இருக்கும், ஐயோ இது விக்கெட், இது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் நடக்குதே அப்படின்னு தே ஆர் sighing அண்ட் crying. தே ஆர் நாட் ஏபிள் டு பேர் இட் இல்லை, அவங்கள காட் இஸ் டேக்கிங் them, right? So you noted that, la? So it's very nice. So something very similar is there also in Ezekiel 21 verses 6 to 7. It's just a shadow verse. Ezekiel 21 6 and 7. Sigh therefore, thou son of man, with the breaking of thy loins, and with bitterness sigh before their eyes. And it shall be, when they say unto thee, Wherefore sighest thou? That thou shalt answer, For the tidings, because it cometh, and every heart shall melt, and all hands shall be feeble, and every spirit shall faint, and all knees shall be weak as water. Behold, it cometh, and shall be brought to pass, saith the Lord God. அப்படி ஒரு காலம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த sighing and crying people God definitely saves. So if you continue reading 9, 5 and 8, 5 to 8, you will see judgment is given. மற்ற எல்லாருக்கும் அழிவு வரும், but whomever he saved, that remnant is getting saved. All right. So you'll read very இந்த இப்போ ரெவலேஷனில் நடக்கிறது மாதிரியே முன்னாடி நடந்த ஒரு இவெண்ட் வந்து எசேக்கியல் 9. ஓகே, வாசிச்சு பாருங்க, அந்த அதே மாதிரி மார்க்கிங் இருக்கும். ஓகே. ஓ, திஸ் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹேட் டு டூ திஸ் ஆல்சோ. ஸோ வி ஜஸ்ட் லுக்ட் அட் த எழுத்துக்கள்ல எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு. எசேக்கியல் டைம்ல எழுத்து வாஸ் மார்க். ஸோ லிட்டரலாக சிலுவை தான் போட்டிருந்திருப்பாரு. சூப்பர், நோ? ஓகே, ஸோ தட்ஸ் நைஸ். ஓகே, ஹவு இஸ் த சர்ச் சீல்டு? ஆர் வி சீல்டு? இஸ்ரேலுக்கு அந்த மாதிரிலாம் மார்க்லாம் எழுதியிருக்கு. How was the church sealed? Church is definitely sealed by the Holy Spirit. We will read these verses, please. Ephesians 1:13. தமிழ்னாலும் ஓகே, இங்கிலீஷ்னாலும் ஓகே. Ephesians 1:13. In him you also trusted, after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also, having believed, you were sealed with the Holy Spirit of promise. இது பால் சொல்லிட்டு போறாரு இல்லையா? But that's the thing. Once you believe, once you understand, you heard the truth and you believed in the gospel of salvation, you are sealed by the Holy Spirit of promise. So we are sealed, we are protected, we belong to Jesus, right? Okay. So of course it's not in one place. வேற இடத்துலயும் இருக்கு. 2 Corinthians 1:22. Who also has sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. இதுக்கு மேல என்ன வேணும்? Ephesians 4:30. Do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. Yeah, so the day of redemption is much later, right? Okay. 2 Timothy 2:19. Nevertheless, the solid foundation of God stands, having this seal. Another, the Lord knows those who are his. And let everyone who names the name of Christ depart from iniquity. So God knows who are his and he has sealed them. Clear? So once the church is sealed, definitely I feel we will not go through the whole point of tribulation. And the tribulation of purpose, church doesn't need, right? The church will be taken up. And of course, church is only the true believers. Yeah, right. Okay. Let's go back to Revelation chapter 7, verse 3. So this is what that angel comes and says, yeah, do not harm the earth, the sea, or the trees, which is going to happen in chapter 8, till we have sealed the servants of our God on their foreheads. So ஒரு different type of mark நடக்குது. So
12,000 people 12 tribesல எடுக்கிறாங்க. அதான் 4 to 8 வரிசையா நெக்ஸ்ட் உள்ள 4 verses talks about it. அப்போ ராப்சருக்கு அப்புறம் there are definite கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, கரெக்டா? இன்க்ளூடிங் இஸ்ரேல் ஜூ பிலீவர்ஸ் இல்லையா, இஸ்ரேலி பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம 5th சீலில் பார்க்குறோம் பர்சிக்யூஷன்ஸ் இருக்குது, மார்டியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் கேட்குறாங்க, அவெஞ்ச் பண்ண போங்க, வேகமாக போங்க, இன்னும் எதுக்கு ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தான் கேட்குறாங்க, ரைட்? ஸோ நாட் த சர்ச். சர்ச் இஸ் ஆல்ரெடி இன் ஹெவன். கீப் திங்கிங் ஆஃப் த 24 elders. ஓகே. ஸோ இதில் இப்போ திஸ் இஸ் நாட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிலீவர்ஸ் ஃபார் ஷுர். இதில் இந்த 144,000 ஸ்பெஷலாக காட் வந்து ஹீ இஸ் பிக்கிங் தெம் அண்ட் அவர் சீல் பண்ணி வைக்கிறாரு. அவங்களுக்கு அப்போ கெட்டது நடக்காது, கஷ்டங்கள் இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட் இஸ் கோயிங் டு ட்ரீட் தெம். எதுக்கு? அவங்க ரொம்ப நல்லவங்கன்னா, அவங்க கிறிஸ்டியன்ஸ்னா இல்லை. ஆஸ் ஆல்வேஸ், ஆல்வேஸ் ஆஸ் த்ரூ அவுட் த பைபிள் God does this to accomplish his work. நம்ம அதுக்கு ஒத்து போனோம்னா நமக்கு அந்த blessing, கரெக்ட் இல்லை? இல்லை, when if you are in line of thinking like him, அவருடைய பிளானுக்கு ஒத்து நம்மளும் நம்ம அனுசரித்து இருந்தோம்னா அவர் நம்மளையும் யூஸ் பண்ணுவார். அது நமக்கு blessing, கரெக்ட்? ஆமாம். ஸோ இதுவும் அவர் பிக் பண்ணி செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அண்ட் தட் இஸ் டு ஃபார் ஹிஸ் ஜாப். என்ன ஜாப், என்ன பர்பஸ்? The same job of the church, gospel to the ends of the earth. அதே தான் அவங்களுக்கும், அந்த ஜாப் தான் அவங்களுக்கும். ஓகே. ஸோ தே ஆல்சோ கேரி த காஸ்பல் மெசேஜ் அண்ட் தே கோ எவ்ரிவேர். ஒருவேளை ஜூஸாக இருக்கிறனால இன்னும் இஸ்ரேலுக்கு விளங்கி இருக்கலாம் இல்லையா, காஸ்பல் மெசேஜ் இருக்கலாம். பட் நிறைய பேரும் வந்தாங்க. ஓகே, ஐ வில் ஷோ யூ அவர்ஸ் நவ். So this is the seal they get. So chapter 6ல எப்படி எண்டாச்சு? Great day of his wrath has come, who can stand அப்படின்னு இருந்தது. Now we are learning யாரால நிற்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஆன்சர் மாதிரி இருக்கு இல்லையா? So we see that if we belong to God, அப்போ தாங்கலாம் ட்ரிபுலேஷனை. இந்த காடோட கோபத்தை தாங்க முடியும் நம்மளால. எப்போ? only if you are sealed, right? If you belong to him, if you bear the name of the Father, Son and the Holy Spirit on your heart, then you can stand. If you are sealed by the Spirit, you can stand. Otherwise no, otherwise we don't. So the only shelter from God's anger is mercy of from the same God. நம்ம முதல்ல பார்த்தோம்ல இந்த பிரசன்டேஷன் பிகினிங்ல பார்த்தா அதே தான். எப்படி கோபம் அனுப்புறதும் காட் தான், அதுலேருந்து காப்பாத்துறதும் அவர் தான். அது ரைட். ஸோ தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரைட். ஸோ அதில் அந்த இவரு இப்படி கோபம் பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரே அப்படின்னு எரிச்சல்ல தூரம் போகிறது தான் ப்ராப்ளம். யூ ஆர் லாஸ்ட் ஃபார் எவர். தூரம் போகாம இன்னும் இதெல்லாம் பண்ணக்கூடிய காட் நீங்க அப்படின்னு அவர் காலில் வந்து விழுறவங்களுக்கு மர்சி ஷோர். Right? Okay. Do we have time? This will take a little extra time. So I wanted to show you also in the tribulation time Israel இந்த 144,000 people போய் சொல்லி வந்த பிலீவர்ஸ் இருந்தாங்களா, பிலீவர்ஸ் இருந்தாங்களா அப்படின்னாக்கா நிறைய இடத்துல ப்ரூஃப் இருக்கு. ரெவலேஷன்லேயே ப்ரூஃப் இருக்கு. அண்ட் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் இட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் த்ரூ இட். பட் ஐ வாண்டட் டு ஷோ யூ ஒன் பர்டிகுலர் வேர்ஸ். இந்த வேர்ஸ் இது வாசிச்சுக்கோங்க. ஜக்கரியா சாப்டர் 8 verse 23. Zechariah chapter 8 23. Thus says the Lord of hosts, in those days 10 men from every language of the nations shall grasp the sleeve of a Jewish man, saying, let us go with you, for we have heard God is with you. Sounds good? Definitely.
அந்த 144,000 people இந்த வேலையை தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த ஒருத்தருடைய சால்வையை தொட்டுக்கிட்டு இல்லை அவங்களோட ஸ்லீவை பிடிச்சிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு எத்தனை பேர் வந்தாங்களாம்? 10 men from every language of nations. So that's what they do, a fantastic job what the church is supposed to do. They do a great job. Okay, so அந்த அந்த அதுக்கு ரீசன் இருக்கு. இந்த 144,000 are definite God's missionaries. Okay, so I think I'll stop here and we'll continue the remaining part of chapter 7. And I also wanted to talk about Joshua, the book of Joshua, which also we will do next time. Okay. Oh, next time is tomorrow. So tomorrow we'll continue this. Any thoughts to share? Okay. அப்பனா ஐரன் ஆன்ட்டி ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணுறீங்களா? இயருக்காகவும் ஜாம் பண்ணிடுறீங்களா? ஓகேம்மா. Thanks, Auntie. Father God, we thank you, Father, for helping us to get together to at your feet, oh Father, to learn more about your word, oh God, your scripture, Father, about you, Father, about what life is all about and how we need to end it well, oh God. We thank you and praise you for this good time we had today. Thank you, Father, for the book of Revelation, where you show us, Father, what the end times are all about, where we are heading. We thank you and praise you for that. We thank you, Lord, for having helped us all during this last year, oh God, for having protected us from all evil, and for having helped us to see a new year celebrated in the church, oh God, with prayer and thanksgiving, with our faith renewed in you, oh God, and for having found you in a new way, oh God, to lead us through this lovely year that you've given us. We thank you and praise you for that opportunity you gave us all yesterday. Thank you, Father, that we have stepped into the new year, and we have great blessings from you, O God, that are awaiting us. We need to just believe in you, O God, and have more faith in you, and to go ahead, O Lord, with your Spirit living in us, guiding us, helping us, and with your wisdom to do what is right in your eyes, Father. We thank you, Father, that you're going to be with us throughout this year. You will take care of all of our needs, our wants, more than what we want. You are a God who gives us. We thank you and praise you that we trust in a God who is faithful, who is gracious, who is merciful, and whose love endureth forever. We thank you and praise you for that, Father. And we pray, Lord, that you will be with us. Let it prove to be a blessed month, a year for us, guarding us from all evil eyes, all evil powers, all evil doings, and helping us every step of the way, Father. We thank you above all that we are able to learn more about you from the scriptures, oh God, and the opportunity you've given us through what Pamela is sharing with us. We thank you and praise you, Father. Thank you for help us, oh Father, to open our eyes that we see the truth and nothing but the truth, oh Father. And we worship you in truth and in spirit. We pray, Lord, that you will be with Pamela, continue to use her mightily for the glory of thy name, and everything she reveals to us, Father, what is given to her should be according to your will, for your glory to be manifested through all of us who hear it and partake of this knowledge, Father, about you. Help. Thank you for John. Thank you for taking care of both of them and blessing him also in the work of his hands. We thank you and praise you. Thank you for the new home that they have found here in Dubai, for having helped them to settle down well. Thank you and praise you, and using them in your ministry in various fields. We thank you and we pray for your continued blessings and guidance on them. Help all of us who are gathered here today, this evening, to also be used for your glory, Father. Let your purpose through us be fulfilled during this year. Edify us, O God, mold us and make us, and use us for your glory. Protect us and be with us throughout the year. Let it prove to be a blessed year. And every class that we take with Pamela, Lord, this Bible study should be of great use
for our edification, Father. Each one of us were here. Take care of us this night as we all go to sleep, to have a good night's sleep, and see tomorrow once again to live for your glory. In Jesus' precious name, we commit all this at your feet. Amen. Amen. Thank you, Auntie. Thank you, Pamela. Thank you, Auntie. You are in Dubai or still